ஒரு படத்தில் வடிவேல் ஒரு டைலாக் பேசுவார், ஏண்டா எனக்காட எண்டு கார்டு போடுறீங்க, எனக்கு எண்டே கிடையாதுடா அப்படின்னு ஒரு படத்தில் வடிவேல் பேசியிருப்பார். அவர் பேசுகிற டைலாக் யாருக்கு பொருந்ததோ இல்லையோ கண்டிப்பாக சிம்புக்கு 200% பொருந்துன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் சிம்பு ஒரு ஃபீனிக்ஸ் பறவை போல. இது எப்படிங்கிற விஷயத்த நான் பேசுகிறேன் உங்கள்கிட்ட. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷனில் சிம்பு வராரு. இந்த என்ட்ரி ஆன உடனேயே ஒரே மாஸ் ஸ்டைலாக அப்படி ஒயிட் அண்ட் ஒயிட் கோட்டில் கூலிங் கிளாஸ் போட்டு அப்படி பயங்கர மாஸ் ஸ்டைலாக ஒரு வாக்கு சிரிச்சுட்டே வர்றாரு. ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டாக பியூட்டிஃபுல்லாக இருந்தார் சிம்பு. இது என்னன்னா இந்த சாய் அபயங்கர் அப்படிங்கிற ஒரு 18 வயசு இளைஞர். ஸோ எதிர்கால இசை அறிமுகம் அப்படிங்கிற ஆனந்த விகடன் கொடுக்குற விருதுக்கு இந்த சிம்பு தான் அவர் கொடுக்கறதுக்கு வர்றாரு. பார்த்தீங்கன்னா என்ன ஸ்டைல் இது. சிம்புக்கு 40 வயசுல நம்பவே முடியல, இந்த பையன் மாதிரி தான் இருக்கார் பார்க்கறதுக்கு. இது எதுக்கு சொல்றேன்னா 49வது படம் சிம்பு, அதாவது நம்ம பார்க்கிங் பட டைரக்டர் ராம்குமார் பண்ற படத்தில் அந்த சாய் அப்படிங்கிறத மியூசிக் டைரக்டர். இப்போ யுவன் சங்கர் ராஜா அப்படின்னாலே சிம்பு தான் நமக்கு ஞாபகம் வரும். சிம்புனா யுவன் சங்கர் ராஜா ஞாபகம் வரும். ஏன்னா அவர் படத்தில் பண்ண எல்லா பாட்டுமே ஹீட் யுவன் சங்கர் ராஜாக்கு. அவர் புதுமுகளை அறிமுகப்படுத்துறதுல சிம்பு எப்பயுமே ஒரு டேலண்ட் தான். இதில் பார்த்தீங்கன்னா சாய் அப்படிங்கிற அவர் 49வது படத்தில் அறிமுகப்படுத்துறாரு. அதற்காகவும் அவர் விருது கொடுக்க வந்தார். சாய் அபேங்கர் யாருன்னா திப்பு ஹரிணி அப்படிங்கிற 2 பெரிய பின்னணி பாடல்களுடைய சன் தான் அவர். இவர் இப்போ அட்லி இயக்கத்தில் அல்லு அர்ஜுன் ஒரு படம் பண்ணாரு, சன் பிக்சர் தயாரிக்கிறாங்க. அந்த தெலுங்கு படத்தில் இவர் தான் மியூசிக் டைரக்டர். எப்படி அனிருத்துக்கு காம்படிட்டர் இன்னைக்கு யாருமே இல்லைன்னு பேசப்பட்டிருக்கிறதோ இந்த ஒருத்தர் பையன் அப்படி வந்துகிட்டே இருக்கான். அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய ஹீரோக்களுடைய பார்வை சாய் மேலே படுது. ஸோ நிச்சயமாக அந்த அட்லி படம் சரி சிம்பு படமும் வந்ததுக்கு அப்புறமேலே அவர் மிகப்பெரிய பேசப்படுவார். அனிருத்துக்கு மிகப்பெரிய ஒரு போட்டியாக கண்டிப்பாக சாய்கள் இருப்பாங்க என்னுடைய கருத்து. இப்போ இந்த சிம்பு இந்த வாக் பண்ணி ஒரு ஸ்டைல வந்தான்னு சொன்ன பார்த்தீங்களா, எனக்கு ஒரு சின்ன பழைய ஞாபகம் ஒன்று போகுது. செக்க சிவந்த வானம்னு ஒரு படம் மணிரத்னம் டைரக்ஷனில் பண்ண படம். அதில் ஒரு ஷாட் என்னன்னா கேங்ஸ்டர் ஒரு படத்தில் ஒரு ஷாட்டில் ஓடி வரணும். அதில் ரன்னிங் அவனால் பண்ண முடியல, ஏன்னா கொஞ்சம் ஃபேட்டாக இருந்தார் வேற. ஓடி மூச்செல்லாம் வாங்கி கால் வலி அதனால் அந்த சீனில் பண்ணவே முடியலன்னு சிம்பு அல்லாதக்குறைய அவரே ஒரு விஷயத்த சொன்னார். பட் ஏன் சிம்பு இவனுக்கு உண்டானாரு, நீ அவ்வளோதான் சிம்பு முடிஞ்சது மேட்ரு அப்படிங்கலாம் போது மணிரத்னம்லாம் சொன்னாங்க. ஒன்றும் நல்லா இருக்கு சிம்பு வாவான்னு சொல்லி போனோம். ஆனால் சிம்புக்குள்ள ஒரு ஃபீல், ஏன்னா நம்ம சின்ன வயசில் இந்த ஓட்டம் ஓடணுமே ஏன் ஓட முடியல அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணாருங்க. அதை அப்படியே கட் பண்ணிங்கன்னா மாநாடு படம் அதில் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் ஒரு சீன் ஒரு ஓட்டனால ஓடுவார் பாருங்க. மனுஷங்களுக்கு எவனுக்கு டச்சே பண்ணாது, அந்த அளவுக்கு ஒரு ஸ்பீட் ஓட்டம். அதாவது தன்னால் முயற்சி பண்ணால் எதுவுமே நடக்கும், ஸோ முடியாத எதுவுமே இல்லை அப்படிங்கிற விஷயத்த அவர் ப்ரூவ் பண்ணார். எக்ஸசைஸ் பண்ணார், உடம்பை இழைச்சார் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர் கூட பாபா படத்தில் படம் சரியாக போகலன்னா ரஜினியோட சாப்டர் க்ளோஸ் அவ்வளோதான் விழுந்துட்டாருன்னு சொன்னாங்க. பாபா ஃபங்க்ஷன் அப்போ பேமெண்ட் கூட ரிட்டர்ன் பண்ணி ரஜினி சார் ஒரு விஷயம் இருந்தார், யானை விடா குதிரை எந்திரிச்சு ஓடிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னார்ல. அதே மாதிரி தான் நான் சிம்புவை பார்க்குறேன். இப்படிலாம் பேசப்பட்ட ஒரு சிம்பு எந்திரிச்சு ஓடி இன்னைக்கு வேற லெவலில் இப்போ போய்கிட்டு இருக்காரு. ஸோ இப்போ தக் லைஃபோடைய ப்ரொமோஷன் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது. இந்த ப்ரொமோஷனில் கலந்துக்கிட்ட சிம்பு பார்த்தீங்கன்னா அவ்வளோ லீனாக அவ்வளோ ஹேர் ஸ்டைல்லாம் ஸ்டேஜில் கமலே நிறைய விஷயங்களை சிம்புவை பற்றி பாராட்டி பேசினார். அதில் ஒரு சாங் ஒன்று வரும். அந்த சாங்கில் சிம்புவும் அந்த ஹீரோயினும் சேர்ந்து கமலோட சேர்ந்து அந்த ஆடுற ஒரு ஆட்டம் இருக்குது. என்ன ஃபாஸ்ட் மூமெண்ட்ஸ் மனுஷன் பின்னிருக்க செக்க சிவந்தவானுக்கு அந்த ஓட்டம் பண்ண முடியலன்ற ஒரே ஃபீல் பண்ண விஷயம் அது மணிரத்னம். ஸோ இதுவும் மணிரத்னம். இந்த படத்தில் தக் லைஃப்பில் அவர் ஆடின ஆட்டம் மில்லியன் கணக்கில் பார்த்துருக்காங்க யூஎஸ் அந்த சாங்கை. ஃபைட்டு வேற இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்னென்ன ஒரு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா 3 கெட்டப்பில் சிம்பு இதில் வர்றாரு. ஒரு சின்ன பையன் கெட்டப்பில் வர்றாரு, மிடில் கெட்டப் அந்த ப்ரொமோஷனில் பார்த்தா மிடில் கெட்டப், இதுக்கப்புறம் இன்னொரு கெட்டப்பில் ஒன்று வர்றாரு. 3 கெட்டப்பில் சிம்பு கலக்கியிருக்காங்க. ஃபைட் எல்லாம் டூப் போடாமல் மனுஷன் விளையாடி இருக்காரு. மனிதனுக்கு கூட என்ன சிம்பு டூப் ஏதாவது தேவையான கூட தேவையில்லை சார், நான் சிங்கிள் அடிக்கிறேன்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. கமல் கூட பாராட்டாத விஷயம் அதுதான். சிம்பு உன்னோட எஃபர்ட்டை பார்த்து நான் மிரண்டு போயிட்டேன், உன்னை பற்றி அதாவது தவறான செய்தி நிறைய வந்தது, ஆனால் நேரில் பார்க்கும்போது எனக்கு தெரியுதுன்னு கமல் வேறு நிறைய விஷயங்கள் சொன்னார் சிம்புவை பற்றி. ஸோ இதில் இன்னொரு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ஃபைட்டில் சொல்ல கலக்கியிருக்காரு இல்லையா, இதில் கமலுக்கும் சிம்புவுக்கும் ஒரு ஃபைட். அந்த ஃபைட்டே மிகப்பெரிய அளவில் இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா படம் முடிஞ்சு நீங்கள் தக் லைஃபை முடிஞ்சு வெளியில் வரும்போது மனசில் சிம்பு நிற்கிறார். ஏன்னா அவரு மேலே தான் அந்த கிளைமாக்ஸ் போகுது. பியூட்டிஃபுல்லான ஒரு கிளைமாக்ஸ், எக்ஸலன்ட் கிளைமாக்ஸ். ஸோ இந்த தக் லைஃப் மிகப்பெரிய அளவில் சிம்புக்கு ஒரு பெரிய கம்பேக் அமையும் அப்படிங்கிறத என்னோட கருத்து. மாநாடு எப்படி கொடுத்தாரோ கலெக்ஷன் 100 கோடிக்கு மேலே அள்ளுனாரோ
இந்த தக் லைஃப் மிகப்பெரிய அளவில் பேசக்கூடிய ஒரு படமாக அமையுது. மணிரத்னம் வந்து செக்கச்சவந்தவானத்தில் படத்தில் அவர் கொடுத்து தக் லைஃப் ஒன்று கொடுத்துருக்காங்கன்னா, இன்னொரு படம் சிம்புக்காக ஒரு ஸ்கிரிப்ட் நான் உருவாக்குறேன் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு தகவலும் எனக்கு வருது. ஸோ கேங்ஸ்டராக சிம்பு வச்சு பிளான் பண்ணலாம், சோலோ ஹீரோவா மணிரத்னம் அப்படிங்கிற ஒரு விஷயம். எப்படி நாயகன் படத்தில் கமலுக்கு ஒரு பிரேக் கொடுத்தார், அதுக்கப்புறம் தக் லைஃப் கொடுக்குறாரு. ஸோ தளபதியில் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு ஒரு பெரிய பிரேக் கொடுத்தார். இப்போ மீண்டும் ரஜினி சாரும் மணிரத்னமும் வந்து இணையற வாய்ப்புகள் ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் செக்கச்சவந்தவானத்தை சிம்பு கொடுத்து தக் லைஃப்ல கொடுத்துருக்காரு. மீண்டும் ஒரு சோலோவாக கொடுக்குற வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இது ஒரு பக்கம். இதோட அடுத்து பார்த்தீங்கன்னா 49ஆம் படம், 50ஆம் படம், 51ஆம் படம் 3 படத்தை வந்து அனுஷ்மெண்ட் கொடுத்துறாரு திருத்திரையப்பன். 49ஆம் படத்தில் வந்து கயாடு லோவர் தான் ஹீரோயினாக வர்றாங்க. கமிட் பண்ணியாச்சு. அவங்க டிராகனில் பண்ணி கலக்கணும் இல்லை. இன்னைக்கு இளைஞர்களுடைய மிகப்பெரிய கனவு கண்ணி வந்து கயாடுன்னு தான் நம்ம சொல்ல முடியும். அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்காங்க. இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா சந்தானம். ஸோ மீண்டும் வர்றாங்க இந்த படத்தில். சிம்பு ஒரே ஒரு கால் தான் பண்ணார் அது சந்தானத்துக்கு. இதில் வந்து ரொம்ப எக்ஸலண்டாக இருக்கும் காமெடி. இது ஹீரோவும் சேர்ந்து பண்ணுறது மாதிரி. அப்போ சிம்பு என்ன சொன்னாங்கன்னா, சந்தானம் பண்ணால் நல்லா இருக்குன்னு ஒரு ஃபீல். சந்தானம் ஹீரோ ஆகிட்டாரு, எப்படி சார் வருவாங்க, எப்படி கேட்குறது டைரக்டர்லாம் சொல்லும்போது நான் பண்ணுறேன்னு சொல்லி சிம்புவே ஃபோன் எடுத்தாங்க சந்தானத்துக்கு. அடிக்கும் போது சந்தானம் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் சொல்லுங்கண்ணா அப்படின்னு ஒரு இது. சிம்பு வந்து உடனே சந்தானம் நம்ம படத்தில் நீ பண்ண நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதை ஏதாச்சும் டேரக்டர் அனுப்பிச்சிக்கிறேன். என்னென்ன நீங்கள் தயவுசெய்து எப்போ டேட் ஒன்று எப்போ ஷூட்டிங் மட்டும் சொல்லுங்க, நீங்கள் ஒரே வார்த்தையில் நான் வந்துடுறேன் அப்படின்னு சந்தானம் சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன ஒரு காரணம், இன்னைக்கு சந்தானம் இருக்கக்கூடிய இந்த அளவுக்கு டாப்ல இருக்காரு அப்படின்னா அது காரணம் சிம்பு தான். மன்மதன் படத்தில் வந்து அந்த கேரக்டர் கொடுத்து சந்தானத்தை அறிமுகப்படுத்துறாரு சிம்பு. அந்த ஒரு நன்றி கடன் வந்து சந்தானத்துக்கு இருக்குன்னு எல்லார்ட்டையுமே பேசிட்டு இருக்காரு. சிம்பு என்னை கூப்பிட்டா என்ன கேள்வியே எனக்கு கிடையாது, நீ வாடா சந்தானா நான் போறேன், நானா நடிக்க போறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சந்தானம் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா சிம்புவுடைய மனசு அவர் எத்தனை பேர்த்த உருவாக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்கே தெளிவுபடுத்த நான் விரும்புகிறேன். ஸோ அது மாதிரி சிம்புவை பற்றி நிறையா விஷயங்கள் நம்ம பேசிட்டே போகலாம். இதில் வந்து ஹேர் ஸ்டைல் ஒன்று வச்சுருக்காரு இல்லைங்களா, அது 50ஆவது படத்துக்கான அந்த ஹேர் ஸ்டைல். அதில் வந்து ஒரு 20 நாள் வந்து ப்ரோமோ பண்ணுறதுக்காக அதுவே பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் எஃபெக்ட் வரும். அந்த ப்ரோமோ எடுத்து அதை வச்சுட்டு, ஆனால் அது வந்து லட்சிய படம் மாதிரி அவர் ஃபீல் பண்ணார். அருமையான ஒரு கதை. இந்த கதையை ரஜினி சார்கிட்ட போயிட்டு வேற ஒரு ஹீரோட்டெல்லாம் போயிட்டு திரும்பி சிம்புக்கிட்ட வந்தது. சிம்பு கேட்டோட அந்த கதையை பிளாக் பண்ணிட்டார். வேறு யார்ட்டையும் நீ போக வேண்டாம்னு சொல்லி நான் படம் பண்ணுறேன் சொந்தமானு சொல்லி லாக் பண்ணி வச்சிருக்காரு. 49 முடிச்சோன்னு 50 படம் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதுதான் அந்த ஹேர் ஸ்டைல். ப்ரோமோ முடிஞ்சோன்னு ஹேர் கட் பண்ணுறாரு. 51வது படம் வந்து டிராகன் டைரக்டர் ஸோ அஸ்வத் மாரிமுத்து. அது வந்து ரொம்ப எக்ஸலண்டான ஒரு ஸ்கிரிப்ட் அது. ஸோ வரிசையாக 49, 50, 51 சிம்புவுடைய கரியரில் 1/1 சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகி அவர் கொடுத்து மீண்டும் நான் வந்து யங் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி அடித்து சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது என்னுடைய பார்வையில். இப்போ சமீபத்தில் ஒரு ரீல்ஸ் ஒன்று பார்த்தாங்க. ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸு வந்து ஒரு நாட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதில் வந்து 3 பேர் வந்து நான் அந்த ஹீரோக்கு ஃபேன், இந்த ஹீரோக்கு ஃபேன், இவருக்கு ஃபேன் அப்படின்னு வந்து ரொம்ப ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தர் மட்டும் சைலண்டாக இருக்கான். அப்போ என்னடா நாங்கள்லாம் இந்த ஹீரோக்கு ஃபேன் சொல்லிட்டு இருக்கிறான், நீ என்னடா ஒன்றுமே பேசுறது, யாரோட ஃபேனு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. கட் பண்ணால் வாய்ஸ் ஓவர் மட்டும் ஒன்று வருது, டே அவன் சிம்புவோட ஃபேன்ரா அப்படின்றாங்க. ஒன்று இந்த 3 பேர் சிம்புக்கு தான் படமே இல்லையாடா, நீ எப்படா சிம்பு ஃபேனார அப்படின்னு மாதிரி கேட்கும் போது சொல்கிறான், நான் சிம்பு படத்துக்கு ஃபேன் இல்லைடா, சிம்புக்கே ஃபேன்ரா நான் அப்படின்றான். இது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவனுடைய தாட்ஸ் பாருங்க. எல்லா படத்தை பார்த்துட்டு ஓகே ஓகேன்னு போகிற இந்த டைமில் நான் சிம்புவுக்கு ஃபேன்றானா எந்த அளவுக்கு சிம்பு வெறித்தனமாக லவ் பண்ணுறாங்க. ஸோ இதனால தான் நான் சொன்ன வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சிம்பு வந்து ஒரு ஃபீனிக்ஸ் பறவை போல அப்படின்னு. சிம்புவுடைய ஆட்டம் சிலம்பாட்டம் இனிமேல் ஆரம்பிக்க போது இதற்கு அடுத்து வரக்கூடிய படங்கள் எல்லாமே பேசப்படும். சூப்பர் ஸ்டார் ரஜினி ஒரு படத்தில் சொல்லியிருப்பாரு, நான் யாரோட பாதையிலையும் போக விரும்பல, நான் போராட்டமா பாதையாக மாறணும்னு. இதுதான் நான் இங்கேயும் சொல்ல விரும்புகிறேன். சிம்பு போகக்கூடிய பாதையின் மேல் அவருடைய சிங்க பாதை.